சாப்பிடும்போது 4 வடை வச்சாங்க. கொஞ்ச நேரம் கையில பிடிச்சாங்க. வெட்டுது கையே வடாதீங்களே. அதான் நான் வாடாதீங்களா வந்துட்டேம்மா. ஆமா 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 முன்னாடியே முடிச்சா ஆமா 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 ஏமாத்திரிய பாருங்க பெண்மக்களே, கரடி வச்சு சர்க்கஸ் பண்றாங்க. ஓ
பூஜாலி அவங்க அண்ணெல்லாம் கிடையாது, பூஜாலி விடாதான். எல்லாம் யாரும் தான் வரணுமா? பாஞ்சால பாஞ்சால சொல்லுங்க. ஆமா
அது வில்ல வளைச்சா பொண்ணு இல்ல பொண்ணு டச்சுனா நானே வளைக்கும் என்பார் நானே வளைக்கும் அப்புறம் அவரு தான் கட்டினது அவருக்கு சொல்லுவாங்க கட்டிட்டாங்க அவரு கட்டி அவரு அவரு தான் கட்டணும் ரேஷன் நம்மளால போட்டு அதனால நம்ம ஊருக்காரங்க ஓகே வளர்த்தாச்சு இவர் போடுற வசனா கல் போடணும் சாமி பேர் மச்சேந்திர கொடி சேலைய எல்லாரும் கர்ணனுக்கு மட்டும் இந்த வில்லு வழங்குது மற்ற உலகீடு ஆனா புரியாது இந்த ஓடக்கூடிய சக்கரம் ஓட்டை எங்க தெரியுது மஞ்சள் பார்த்தார் வில்ல வளைச்சு முதுகு போக்கின் வழியா விட்டார் உடனே அந்த மச்சத்தை அறுத்துச்சு மச்சம்னா மீன் அந்த மீன் கொடி அதாவது மீன் கொடி அந்த கொடி அறுத்து கொடுத்தார் நம்ம பட்டத்து ஆன துணிச்சில மாறி ஆனா இவனை கொண்டு போய் கொண்டு போய் ஆனா ஆன போய் மாலை போட்டு இவனை தூக்கிட்டு கை போட்டு கொடுக்க வந்துட்டுதான் இவன் நல்ல மனுஷன் கோயில் குழந்தி அச்சுரனை பொது வைக்க ஆன துணிச்ச கையில மாலை கொடுத்து பட்டத்து ஆன அல்லவா அது ஆன தம்பி திரும்பி நின்னாரு அமர்ந்துட்டாங்க அப்படி கல்ல கவர் பண்ணு கவர் மாலை தூக்கிட்டு ஆனா அழைதப்பா ஒரு பிரச்சனை இல்ல அப்படி சித்தி இருக்கக்கூடிய
அந்த அர்ஜுனன் அப்ப அர்ஜுனன் என்ன சொல்றாரு? உருவத்துல வந்த எம்மா சோதனை பண்ணல எனக்கு இவ்வளவு ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல சொல் பொண்ணை தள்ளி விடு அப்படி சொன்னார். அப்ப பார்த்தா இவரை இன்னும் சோதிக்கணும், இவன் ஏதோ மணிமந்திரம் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி 18 படி உள்ளாக்கி என் தாயாராய திரௌபதியை 12ஆம் படி சித்திரமணி மேலே நிற்க வைத்து அதாவது பத்தாயிரம் சோறு விளக்கெண்ணெய் செடி உப்பு எது தருக்குமோ அந்த படியில ஊற்றி விட்டு சுத்ததுமா இதெல்லாம் எதுக்குடா சோதனை பண்ற அப்படின்னு என் தங்கை எங்க மாதிரி நிக்குது. நீ படி ஏறி போய் என் தங்கையை கை பிடிச்சு அழைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு பொண்ணு பொண்ணு தானே கேட்டேன் பொண்ணு மேல இருக்கு நீ மேல போக பஸ்ட். ஆமா மேல போன ஒரு பொண்ணு கட்டாயம் சோறு கட்டாயம் இலையில் இருக்கக்கூடிய சோத்தினுடைய வழுக்கு விளக்கெண்ணெய் இதை ஊற்றி படியில வைத்திருக்கின்ற போது அச்சனும் ஆகப்பட்டவரு ஐயோ நாராயணா கோவிந்தா சோதனை மேல் சோதிக்கிறாயே ஐயா நான் முன்னே சொன்னேன் எங்கே அங்க முன்னத்தீவா மங்களத்திலிருந்து வரும்போது எனக்கு ஒண்ணுதாரம் என்ன ஆள விட்டா போகுதுன்னு சொன்னேன். சாமி இந்த பொண்ணை காட்டி காட்டி என்ன ஆகையே மூட்டி எனக்கு எவ்வளவு பொண்ணா படுத்தி வச்சு எனக்கு ரொம்ப நாங்க பிறந்தது காணகம் வளர்ந்தது காணகம் நாங்க இருப்பது காணகம் வாழ்வது காணகம் இதெல்லாம் நியாயம் ஐயா பகவானே நீ எங்க இருக்க அப்படி என்று யார் அர்ஜுனர் எப்பா ஆளின் மீது வள்ளி ஒல்லோ ராமா ராமா நீ செய்த துதினாலே நான் மாறிவேளம் கொண்டு இந்த வெள்ளடி கப்பத்தில் நான் திறக்கிறேன் கண்ணா நான் இறக்குவேனோ என்னை வந்து ராஜாவோ மன்னா மாமா எங்க அம்பாடிய Hello.
அன்னையும் ஆகாது ஒரு அம்மையாக இருந்தது. பாத்திரம் வந்து அமர்ந்தது. ஆமா சருப்பம் ஆமா ஏறி போடு ஆமா கிளம்புறீங்க ஏங்க போவீங்க போவீங்க ஏங்க நீங்க போறதுல அர்த்தமே இல்லை. ஏன் போறீங்க? கொஞ்ச நேரம் இருக்கணும். 1000 நாங்க 4 பேர் இருக்க வரோம். சோழவடியில் நாங்க 4 பேர் இருக்க வரோம். எதுக்கு போறீங்க? காலையில போகுங்க, சாப்பிட்டு சோதனை பண்ணுறோம். போவாதப்பா வெளில இன்னும் கொஞ்சம் நான் 10 அடி இருக்குல்ல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பகவானுடைய நாமஜெயத்தால் முதல் படி ஏறி வைத்தார். விநாயகரை நினைத்தார். 2வது படி அதாவது பால அம்பியை நினைத்தார். 3வது படி அங்க இருக்கக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களை நினைத்தார். 4வது படி நான்முகன் பிரம்மதேவரை நினைத்தார். 5வது படி ஈஸ்வரனை நினைத்தார். 6வது படி ஆறுமுகனை நினைத்தார். இப்படி ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு தேவர்களை வைத்தும் 10ஆம் மணி சித்திரமணி மேடையில் நின்று போய் கையை நீட்டினான். கையை நீட்டும் போது தாயார் சொல்வதா கையை அந்த மாதிரி நீட்டுச்சு. ஆமா நீட்டிச்சா இவரை பார்த்த உடனே அகோர பாகமும் கிருஷ்ணனா தெரிஞ்ச உடனே நீட்டுல கையா வெள்ளால வாங்கிடுச்சு. சொல்வதா ஐயோ அப்படி அப்படி அங்க சந்திப்பிக்காரன வளர்த்தாரு. அவருக்கு இந்த வில் வளர்த்திருந்தா நம்மள தாலி கட்டுவாரு. அங்கு தேசத்துக்கு பட்டம் சுட்டி நம்மள ராணியாக பார்ப்பாரு. படுமாவி புஷ்டர்வாகி படுமாவி பிராமணர் உத்தரம் வந்துட்டானே, இவன் யாரோ எவரோ தெரியலையே, இந்த பிச்சைக்காரமேனோ ஈனகடமேனோ அப்படின்னு என் தாயா நீட்டுன கையா பொருசால வாங்கி. அப்ப அர்ஜுன நம்ம மாறு இடத்துல வந்து தெரியல. ஆமா யாருக்கு இல்ல திரௌபதிக்கு அப்படி கேட்குன்னு அர்ஜுன் சிரிச்சாரு. அப்போ பள்ளியில இருந்து பறிச்சதுன்னு ஒளி விட்டது. ஓஹோ இவருதான் அர்ஜுன அப்படின்னு கையை விட்டு ஆமா கையை நீட்டி அழைத்து கீழே வந்த உடனே ஏ மாமா இப்ப மாமா எப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அவா சரி இவரை இன்னும் சோதிக்க வேண்டும். ஆமா ஆனா பார்த்தாலும் 55,000 ராஜரும் ஒரு பிச்சைக்கா பையன் ஒரு பிராமண பையன் இவன் வந்து பொண்ணு அழைச்சிட்டு போறான் அப்படின்னு பந்தாக்கால புடுங்கி ஒருத்த அடிய தொண்டை அடிக்கும் போது பார்த்தா ஆண்டவர் ஆகிய வீமச்சேன உடனே தம்பியை வெளியே காட்டிக்க கூடாதுன்னு வீமச்சேன பந்தால புடுங்கி 55,000 ராஜரையும் அடியா தண்டம் அடிச்சு நசுக்கி இன்னைக்கு தப்பிச்சு போனா நம்ம தலைமுறைக்கு சாவில்ல ஓடி கொடுத்தோம்னா ஒரு நாள் சாவில்ல ஓராடுவோம். உடனே யாரு பகவான் எப்ப அர்ஜுனா நீ சென்று உழவனார் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய தாயார் இடத்துல முதல்ல என்ன சொல்ல தெரியுமா, அம்மா நான் ஒரு பூ கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லு. 2வது மலர் கொண்டு வந்தேன்னு சொல்லு. முதல்ல பூன்னு சொல்லு, 2வது கனின்னு சொல்லு, 3வது பொண்ணுன்னு சொல்லு. சொல்லு அம்மா அம்மா யாரும்
நானும் பாஞ்சாலியம் சென்று பாஞ்சாலியோட பிறந்த வில்லை வளர்த்து பாஞ்சாலியர் கரம் பிடித்து கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு பூ கொண்டு வந்திருக்கிறேன் அப்பா. அம்மா நான் பூ கொண்டு வரவில்லை, ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன். அம்மா கனி கொண்டு வரவில்லை, நான் ஒரு பெண் கொண்டு வந்திருக்கிறேன். அம்மா கொண்டு வந்தே கொண்டு வந்தே கொண்டிருக்கும் சாப்பிடு நின்றும் தாய் அதனால இந்த பொண்ணு அயோத்தி செய்து கொள்ளும். இன்னைக்கு வில்வளைப்பு இத்துடன் நிறைவேறுகிறது. நாளை கல்யாணம் எத்தனை மணிக்கு? என்னால கால் வலிக்கும், என்ன கால் வலிக்கும். சரி, நாளைக்கு அம்மனை துயில் உரிதல், துச்சாவர வாசம் போட்டுவிட்டு ஒரு துறவத வாசம் போட்டுவிட்டு இதை எங்களுக்கு தெரிந்ததை நடத்துவோம். நாளை துறவத அம்மனை துயில் கலைத்தல். எல்லாரும் ஊர்ல துயில் உரியுறதுன்னா தான் புரியும். நாளைக்கு அனைவரும் இன்னைக்கு வந்த மாதிரி வாங்க. நாளைக்கெல்லாம் காசு